ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிட்டாலே போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஒரு சர்க்கிள் போடுறேன். ஓகேவா? ரேடியஸ் வந்து 6ன்னு போடுறேன். சரியா? இப்போ இதோட ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னது? பை ஆர் ஸ்கொயர். இதோட சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது ஏரியாங்கிறது இது ஃபுல்லாக வர்றது தான் ஏரியாங்கிறது இது ஃபுல்லாக வருது. சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது இந்த பார்டருக்கு பேர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ இது வந்து 2πr. இது முதல்ல புரியுதா? இது வந்து πr ஸ்கொயர் யூனிட்டு, இது வந்து 2πr யூனிட். பார்க்க போகிறது சிலிண்டரில் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இருக்கு. ரைட் சர்க்குலர் சிலிண்டர் எப்படி இருக்குன்னா பேர்லேயே இருக்கு ரைட். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிலிண்டர் வரைகிறேன். இது வந்து ரைட்னாலே எப்படி இருக்கணும்? எல் மாரி இருக்கணும். ரைட்னாலே எல் மாரி இருக்கணும், இல்லை 90 டிகிரி இருக்கும். ரைட்டு சர்க்கிள், ரைட் சர்க்குலர் சிலிண்டர், அதனால் இது பேர் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இது என்னன்னு பார்த்தா ஆர். அப்போ இது என்னவா இருக்கும்? ஹைச். இது ரேடியஸ், இது ஹைச். அப்போ ஒரு சர்க்குலரு நிறைய சர்க்கிள் சேர்ந்தாலே நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சிலிண்டர் கிடச்சிரும். இதுக்கு பேர் தான் என்னது? ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு சிஎஸ்சி, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது என்னென்னா, கர்வ் அப்படிங்கிறது இதுதான், சுற்றி வர்றது தான் கர்வ். இப்படி சுற்றி வருது இல்லையா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கர்வ்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து ஷார்ட்டாக சிஎஸ்சின்னு எழுதுகிறோம். அப்போ சிஎஸ்சி இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ். இதுதானே பேஸ். இதுதான் என்னன்னு சொல்கிறோம்? பேஸ். அப்போ பேஸு இன்ட்டு ஹைட்டு. ஒரு பேஸும் சிஎஸ்சிங்கிறது இதுதான், இதை எடுத்துக்கலாம். சிஎஸ்சிங்கிறத கர்வ்டுனா இதை எடுத்துக்கோ, கர்வ். இப்போ இது என்னது? நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது வந்து இப்படி ஒரு வாட்டி சுற்றி வருது, 2πrன்னு பார்த்தோம். 2πr. அடுத்தது ஹைட். அப்போ சிஎஸ்சிங்கிறது 2πrh ஸ்கொயர் யூனிட்ஸ். புரியுதா? அப்போ சிஎஸ்சிங்கிறது பேர்லேயே இருக்குது கர்வ்ங்கிறது இதுதான். இப்படி ஒரு வாட்டி சுற்றி வர்றது தான் 2πr. ஒரு சர்க்கிளில் இப்படி இருக்க சுற்றி வர்றது தான் 2πr. இதில் ஒரு ஹைட் இருக்கிறதுனால நம்ம என்னென்னு போட்டுக்கிறோம்? அந்த ஹைட் இது ரெண்டையும் சேர்த்து 2πrhன்னு எழுதும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இப்போ ஒரு சிலிண்டர் எப்படி இருக்குமா? இதுதான் ஒரு சிலிண்டர் இல்லையா? இந்த சிலிண்டரோட டோட்டல் கேட்குறாங்க. இப்போ டோட்டல்னா ஃபுல்லாக வர்றது தான் டோட்டல். அப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இதை மட்டும் வெளியில் இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா சிஎஸ்சியே வந்துடும். அப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இப்போ ப்ளஸ் இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இது என்னது? டாப் சர்க்கிள்னு வச்சுக்கோ. இது பாட்டம் சர்க்கிள்னு வச்சுக்கோ. அப்போ நம்ம ஏரியாங்கிறப்ப ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கர்வ்டுனா தான் சுற்றி வருது, ஏரியாங்கிறது ஃபுல்லாக. அப்போ நம்ம எதோட இந்த சிஎஸ்சி ஏற்கனவே நம்ம சுற்றி வந்தது ஒரு சிஎஸ்சி இருக்குது, ப்ளஸ் ஏரியா ஆஃப் டாப் சர்க்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் பாட்டம் சர்க்கிள். அப்போ சிஎஸ்சி நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2πrh ப்ளஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து πr ஸ்கொயர். அப்போ என்ன ஆயிடுது? உனக்கு 2πr ஸ்கொயர்டு வருது. அதாவது 2πrh ப்ளஸ் 2πr ஸ்கொயர்.
அப்போ இதில் என்ன எடுத்துக்கிறோம், காமனான இருக்கிறத வெளியில் எடுத்துக்கிறோம். 2πr காமன். இப்போ இது வெளியில் எடுத்துட்டிங்கன்னா h + r ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ TSA of the right circular cylinder is equal to 2πr h + r square units. இது ரைட் சர்க்குலர் ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர்னா ஒரு சிலிண்டருக்குள்ள இன்னொரு சிலிண்டர் இருந்தால் தட் இஸ் ஹாலோ சிலிண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு சிலிண்டர் வரைகிறேன். இந்த சிலிண்டருக்கு உள்ளார இன்னொரு சிலிண்டர் வர்றது தான் ஹாலோ சிலிண்டர். இதுக்கு பேர் தான் ஹாலோ சிலிண்டர். அப்போ வெளியில் வந்து ஒரு ரேடியஸ் இருக்குது. வெளியில் வர சர்க்கிளுக்கு பேர் அது வந்து பெரிய லார்ஜ் சர்க்கிள் இல்லையா? அப்போ அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறோம். உள்ளார வர்றது ஸ்மால் சர்க்கிள். அப்போ இது வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம். இது ஒன்று தான் இதில் வித்தியாசம். ஹைட் அப்படியே தான் இருக்கும். இந்த ஹைட் அப்படியே தான் இருக்கும். புரியுதா? அப்போ இதுக்கும் 2 இருக்குது. CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது ஒரு அப்படியே சுற்றி வர்றதுக்கு பேர் தான் என்னது, இப்படி ஒரு அப்படி சுற்றி வந்தால் தட் இஸ் நோன் அஸ் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ இதோட சர்ஃபேஸ் வந்து உனக்கு 2r வரதுனால நம்ம வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டரில் என்ன போடுவோம், 2πr ஹெச்ன்னு போடுவோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு எத்தனை வந்திருக்கு, 2 சர்க்கிள் 2r வருது. அப்போ இந்த ஆரை எடுத்துட்டு அந்த ஆரை எடுத்துட்டோம்னா 2πh இருக்கும். இப்போ அந்த ஆருக்கு பதிலாக 2r வர்றதுனால r + r, அவ்வளோதான். புரியுது? அப்போ CSA ஆஃப் த ரைட் சர்க்குலர் ஹாலோ சிலிண்டருங்கிறது 2πh × r + r. அடுத்தது TSA. TSAங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ இதில் உனக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா ஒரு CSA + 2 × பேஸ் ஏரியா. பேஸ் ஏரியாங்கிறது இதுதான் பேஸ் ஏரியா. இது ஒரு பேஸ் ஏரியா, இது ஒரு பேஸ் ஏரியா. அதனால 2 பேஸ் ஏரியா இருக்கு. 2 × பேஸ் ஏரியான்னு போடுறோம். அப்போ CSA நம்ம முன்னாடி என்ன எழுதியிருக்கோம், 2πh r + r. இதுக்கு என்ன வரும், 2 × பேஸ் ஏரியாங்கிறது πr² இல்லையா? இது வந்து பெரிய சர்க்கிள் எடுத்துட்டீங்கன்னா இது வந்து πr². சின்ன சர்க்கிள் எடுத்துட்டீங்கன்னா இது வந்து πr² இல்லையா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் பேஸ் ஏரியா. அப்போ πr², பெருசு வந்து கேபிட்டல் ஆர், ஸ்மால் வந்து சின்ன ஆர். அப்போ πr². அப்போ இங்கே என்ன ஆகிடும், இது எந்த மாடலில் இருக்குது, a² - b² ஐடென்டிட்டி வந்துருச்சா? அப்போ a + b a - b. அப்போ இங்கே என்ன ஆகிடும் உனக்கு, 2πh r + r. இங்கே என்ன ஆகிடும், பையை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா r + r r - r இல்லை. இப்போ இந்த r + r காமனாக வர்றதுனால அதை மட்டும் வெளியில் எடுத்துடும். அப்போ 2π r + r r - r + h ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ CSAங்கிறது 2πh r + r. இங்கே வந்து CSAங்கிறது கேர்வ்டுங்கிறது ஒரு சுற்றி வர்றது தான் கேர்வ்டு. அப்போ அதுக்கு 2πh × r + r ஸ்கொயர் யூனிட்ஸ். TSAங்கிறது மொத்தமாக ஒரு சிலிண்டரோட மேலே கீழே உள்ளார எல்லாம் சேர்த்து வர்றதுனால இதோட ஃபார்முலா 2π r + r r - r + h ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு வேல்யூ. as I said before, 2 சர்க்கிள் நமக்கு சிலிண்டர் இருக்குது. என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்கிறது ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இல்லையா? ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ரைட் சர்க்குலர் சிலிண்டருங்கிறது எப்படி இருக்கும், இதுதான் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இல்லையா? 6, இது வந்து h. நம்ம இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்க வேண்டியது இந்த பேஸ். அப்போ இந்த பேஸுங்கிறப்ப 2πr வந்துடும். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது வேல்யூம். வேல்யூம் அப்படிங்கிறது இது எவ்வளோ கொல்லும். இது வந்து ஒரு பீக்கராக இருந்தால் இந்த கெப்பாசிட்டி ஆஃப் தட் சிலிண்டர் தான் நமக்கு என்ன சொல்கிறோம், வேல்யூம்னு சொல்கிறோம். அப்போ வேல்யூம்னா இது ஃபுல்லாக எவ்வளவு இதுக்குள்ளே கொல்லுங்கிறப்ப நம்ம ஃபுல்லாக வர்றதுனால என்ன ஆகிடுது, இது ஏரியா வந்துடும் இல்லையா? அப்போ வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த பேஸ் இன்ட்டு ஹைட் இருக்கிறதுனால ஹைட். பேஸுங்கிறது என்னது, சர்க்கிள். இதுதான் பேஸ்.
இதுக்கு பேர் தான் பேஸ். அப்போ இது ஆல்ரெடி என்னன்னு பார்த்துருக்கோம், இது ஃபுல்லாக என்னன்னு பார்த்துருக்கோம், பை ஆர் ஸ்கொயர். திருப்பி சொல்கிறேன், இதை மட்டும் பார்த்தா 2πr. இதுக்கு உள்ளார பார்த்தோம்னா இதுக்கு பேர் பை ஆர் ஸ்கொயர். நம்ம இப்போ பார்க்கறது இதுதான், இது கிடையாது. அப்போ இது எதுக்கு வரணும், சிஎஸ்ஏக்கு மட்டும்தான் இது வரும். அப்போ இது டிஎஸ்ஏ அண்ட் வேல்யூம்க்கு இது வரும். அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச். புரியுதா? அடுத்தது என்னது, ஹாலோ சிலிண்டர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர்லையும் இதே தான். ஆனால் ஹாலோ சிலிண்டரில் எத்தனை சிலிண்டர் நமக்கு இருக்கு? வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டு மேக் திஸ் ஹாலோ சிலிண்டர் அப்படிங்கிறது தான் இதோட வேல்யூ. இப்போ இதுலேருந்து என்ன இருக்குது, நமக்கு 2 சிலிண்டர் இருக்குது. இது ஒன்று, இது ஒன்று. இதோட ரேடியஸ் ஆர் அப்படின்னா இதோட கெப்பாசிட்டி என்னது, பை ஆர் ஸ்கொயர். இப்போ இதோட கெப்பாசிட்டி என்னது, ஏரியாங்கிறது பை ஆர் ஸ்கொயர். அப்போ உனக்கு 2 வர்றதுனால என்னன்னு போடுவோம், பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எந்த மாடலில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். வேல்யூம்னு வரப்ப ஹெச் வரும் இல்லையா, வேல்யூம்னு வரப்ப ஹெச் வரும். இது பெரிய சிலிண்டரோட வேல்யூம், இது சின்ன சிலிண்டரோட வேல்யூம். அப்போ இதில் என்ன காமனாக இருக்குது, பையும் ஹெச்சும் காமனாக இருக்குது. அப்போ மீதி என்னென்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இல்லையா. அப்போ முன்னாடி என்ன சொன்ன மாதிரி என்னது சொன்னேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி. அப்போ இங்கே என்ன ஆகிடும், பை ஹெச் இல்லையா. இது அப்படியே வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறதுனால எழுதலாம், ஆர் ப்ளஸ் ஆர், ஆர் மைனஸ் ஆர். இது நம்மளுடைய விருப்பம். புரியுதா? இது வேல்யூம் வந்துச்சுனால என்ன பண்ணோம், கியூபிக் யூனிட்ஸ். என்ன பண்ணோம், கியூபிக் யூனிட்ஸ். மொத்தமாக ஃபார்முலாவை பார்ப்போம். ரைட் சர்க்குலர் சிலிண்டருங்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னேன், இப்படி இருக்கதான் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். அப்போ இதோட சிஎஸ்ஏ எப்படி இருக்கும், சிஎஸ்ஏங்கிறது நான் முன்னாடி சொன்னேன் கேர்வ்டுனால இதுதான் கேர்வ்டு. கேர்வ்டுனா 2πr h இல்லையா. அப்போ ஹாலோ சிலிண்டருக்கு எப்படி இருக்கும், ஹாலோ சிலிண்டர் 2 வரும். ஹாலோ சிலிண்டரில் 2 சிலிண்டர் வரதான் ஹாலோ சிலிண்டர். அப்போ இங்கே 2 2πr h வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், 2 ஆர் வருது, கேபிட்டல் ஆர் ஒன்று இருக்குது, ஸ்மால் ஆர் ஒன்று இருக்குது. 2 ஆர் வர்றதுனால இந்த ஆருக்கு பதிலாக 2πr hன்னு எழுதுறேன். இந்த ஆருக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கிறேன், 2 ஆர் வர்றதுனால அதை 2 கூட்டிக்கிறேன், ஆர் ப்ளஸ் ஆர். புரியுதா, ஈஸியாக இருக்கா. அதாவது இதில் 2πr h ஞாபகம் வச்சுக்கோ. இதில் ஹாலோ சிலிண்டரில் 2 வரும், கேபிட்டல் ஆர் வரும், ஸ்மால் ஆர் வரும். இந்த ஆருக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் ஆர் போடலாம், முடிஞ்சிருச்சு ஃபார்முலா. ஹாலோ சிலிண்டர் முடிஞ்சிருச்சு. அதே போல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஆமாவா இல்லையா. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் நம்ம என்ன பார்த்தோம், பை ஆர் ஸ்கொயர், அதாவது 2π ஆர் ஹெச் ப்ளஸ் ஆர். இதுதான் டிஎஸ்சி. அதாவது இங்கே 2πr ஹெச் இருக்குது, இந்த ஹெச்சுக்கு பதிலாக ஹெச் ப்ளஸ் ஆர் போட்டால் டிஎஸ்சி வந்துடும். இந்த 2πr ஹெச்சில் ஆருக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் ஆர் போட்டினா ஹாலோ சிலிண்டரோட சிஎஸ்ஏ வந்துடும். இப்படி மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோ, சிலிண்டரோட ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட சிஎஸ்ஏங்கிறது 2πr ஹெச். இந்த ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர் போட்டினா ஹாலோ சிலிண்டரோட சிஎஸ்ஏ கிடச்சிடும். இதே ஃபார்முலாவில் ஹெச்சுக்கு பதிலாக ஹெச் ப்ளஸ் ஆர் போட்டினா ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிரும். அதே போல் இந்த ஃபார்முலாலேயே 2π நான் முன்னாடி என்ன சொன்னேன், ஆருக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் ஆர் போடணும். ஸோ ஆர் ப்ளஸ் ஆர் போட்டாச்சு. அடுத்தது இந்த ஆருக்கு பதிலாக ஆர் மைனஸ் ஆர் போட்டுக்கோ. இந்த ஆருக்கு பதிலாக ஆர் மைனஸ் ஆர் போட்டுக்கோ. நீ இப்படி மெமரைஸ் பண்ணினா ஈஸியாக இருக்கும். திருப்பி சொல்கிறேன், இங்கே ஹெச்சுக்கு பதிலாக ஹெச் ப்ளஸ் ஆர் போடுறோம், இங்கே இந்த ஆருக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் ஆர் போடுறோம். அதே போல் இங்கே டிஎஸ் வேல்யூ, இது ரைட் சர்க்குலரோட வேல்யூங்கிறது என்னன்னு பார்த்தோம், பை ஆர் ஸ்கொயர் ஹெச், பை ஆர் ஸ்கொயர் ஹெச்.
அதே இங்கே என்ன வரும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆருக்கு பதிலாக ஆர் பிளஸ் ஆர், இன்னொரு ஆருக்கு பதிலாக நம்ம என்னன்னு போட்டுக்கிறோம், இன்னொரு ஆருக்கு பதிலாக ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ஹெச். திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனி. சர்க்கிள், ரைட் சர்க்குலரோட சிலிண்டர் 2πr ஹெச். இந்த ஆரை எடுத்துட்டு ஆர் பிளஸ் ஆர் போட்டால் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டரோட சிஎஸ்ஏ கிடச்சிடும். அதே இதே ஃபார்முலாவை ஹெச் எடுத்துட்டு ஹெச் பிளஸ் ஆர் போட்டினா டிஎஸ்ஏ கிடச்சிடும். இதே ஃபார்முலாவில் இந்த ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆர் போடு, இந்த ஆருக்கு பதிலாக ஆர் மைனஸ் ஆர் போட்டினா உனக்கு ஹாலோ சிலிண்டரோட டிஎஸ்ஏ கிடச்சிடும். அதே போல் தான் வேல்யூம், இதோட வேல்யூம் πr ஸ்கொயர் ஹெச். வேல்யூம்னா இது ஃபுல்லாக வருது, அப்போ இது ஃபுல்லாக வரதுனால πr ஸ்கொயர்டு, ஒரு ஹெச் வரதுனால πr ஸ்கொயர்டு ஹெச். இதில் 2 ஆர் இருக்கு பாரு, ஒரு ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆர் போடு, இன்னொரு ஆருக்கு பதிலாக ஆர் மைனஸ் ஆர் போடு, ஹாலோ சிலிண்டரோட வேல்யூம் கிடச்சிடும். இப்போ ஈஸியாக இருக்கா?